கையெடுத்து கும்பிட்றோம், அதுக்கு சக்தி ஒரு நாள் தான். கற்பூரம் காட்டி கும்பிட்றோம், அதுக்கு சக்தி ஒரு வாரம். தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணி கும்பிட்றோம், மாதத்தில் 2 நாள், அமாவாசை பௌர்ணமி. கிடா வெட்டி பொங்க வச்சு கும்பிட்றோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. கும்பாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றோம், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. இதெல்லாமே ஒன்றா இருக்குங்களா? கிடையாது. கும்பராசி அப்படின்னா கலசத்துக்கு உண்டான ராசி. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறோம், கலசம் வச்சு தான் பண்ணுறோம். அதனுடைய ராசி தான் கும்பராசி. கும்பராசிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசி 9ஆம் இடமாக பார்க்குறாரு. அற்புதமான வாய்ப்பு. ஆனால் குரு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருந்தது. குரு வக்கரத்துக்கு போனார், உங்கள் நிலைமை கெட்டு போச்சு. எப்போ குரு வக்கரத்துக்கு போனார்? 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி குரு வக்கரம் அடைஞ்சார். இந்த 3 மாதமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பண கஷ்டம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம், நிம்மதி பறி போனது, அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியல, உடல் உபாதிகளோட மொத்தத்தில் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. இதெல்லாம் எப்போங்க மாறும்? ஒன்றே ஒன்று தான். கரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சு குரு தன் சொந்த நட்சத்திரத்துக்கே வந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து ஒரு 82 நாள் மிதுன ராசியில் உட்காந்து உங்கள் ராசியை டைரெக்டாக 9ஆம் இடமாக பார்ப்பார். நல்லதே நடக்கும். நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள்.